ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து 4-பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இது வந்து காமனாக டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக. லைக் டேட்டா ஸ்டோரேஜ், சீரியல் டு பேரல் டேட்டா கன்வர்ஷன் அண்ட் பேரல் டு சீரியல் டேட்டா கன்வர்ஷன், அப்புறமா ரொட்டேட் ஆப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி டிவிஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெயின்லி வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வந்து சீரியல் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் பர்பஸ்க்காக கூகுள் க்ரோமில் போய்ட்டு EDA ப்ளே கிரவுண்டுன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணால் அது வந்து EDA ப்ளே கிரவுண்ட் பேஜ்க்கு போயிடும். அண்ட் அதில் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடு வந்து டெஸ்ட் பெஞ்ச் இருக்கும் அண்ட் ரைட் சைடு வந்து டிசைன் கோட் இருக்கும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஹேஷ் வித் UUT ஆஃப்னு கொடுத்துருக்கிறது வந்து என்னது அப்படின்னா, இது வந்து UUT அப்படின்றது வந்து மாடியூல் அண்ட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இதில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிக்னல்ஸை வந்து கரஸ்பாண்டிங் போர்ட் ஆஃப் த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹேஷ் கொடுத்து வரக்கூடிய வேல்யூ வந்து எப்போவுமே டிலே வேல்யூ. இதில் வந்து 5 clock is equal to clockனு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு 5 நானோசெகண்ட்ஸ் கேட்டில் இது வந்து என்ன ஆகும்னா டாகுல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா இனிஷியல் பிகின்குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு இன்புட் சிக்னல். கிளாக் வந்து 0 அப்படின்னா அது வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம். ரீசெட்டும் 0 இருக்குது அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஷிஃப்ட்டு, லோடு இது எல்லாமே வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமாட்டு மானிட்டர்னு கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்துட்டு டீபக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரீசெட் இஸ் ஈக்குவல் டு 1#10 அண்ட் ரீசெட் இஸ் ஈக்குவல் டு 0#10 இருக்குது வந்து லைக் எவ்ரி 10 நானோசெகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த ரீசெட் வந்து 1ம் 0மா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லோடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமாட்டு #50 கொடுத்துட்டு கீழே ஃபினிஷ்னு கொடுத்துருப்போம். அப்படின்றது வந்து 50 நானோசெகண்ட்ஸ்க்கு அப்புறமா சிமுலேஷன் வந்து என்ன சொன்னால் ஸ்டாப் ஆயிடும். அண்ட் தென் என்டர் கொடுத்து ப்ரோக்ராமை வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் டம் ஃபைலுக்குள்ளே நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கான வேவ் ஃபார்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டிசைன் கோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்புட் கிளாக்கு, ரீசெட்டு, ஷிஃப்ட் இது எல்லாமே வந்துட்டு என்னதுன்னா இன்புட் பென்னு அண்ட் அவுட்புட் வந்து ஷிஃப்ட் அவுட்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா சீக்வென்ஷியல் ஆல்வேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா ட்ரிகர் பண்ணும். லைக் ரீசெட் ஈவெண்ட் அக்வயர் ஆகும்போது இது வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் தென் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க மாடியூல் டிசைன் பெஞ்ச் கோடில். இப்போ நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு டூல்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டர்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் EP வேவ் ஆஃப்டர் ரன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கப்புறமா அதில் செலக்ட்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு Icarus Verilog 12.1 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேஜை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நம்மளோட அவுட்புட் பேஜில் ஃபர்ஸ்ட் வந்து வித் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும். ஏன் அப்படின்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து 4 கொடுத்துருக்கோம். அதனால கிளாக்கு டேட்டா இன் 3:0ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு 4 டேட்டாஸ் அப்படின்றதுனால 3:0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் லோடு, ரீசெட்டு, ஷிஃப்டின் இது எல்லாமே இருக்கும். ஷிஃப்ட் அவுட்டும் நமக்கு வந்து 3:0 ரேஷியோவில் தான். தேங்க்யூ.